பஞ்சாப் ஹரியானா எல்லையில் 200வது நாளாக போராடிய விவசாயிகளை நேரில் சந்தித்து இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தனது ஆதரவை தெரிவித்தார். விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியின் அண்டை மாநிலங்களான பஞ்சாப் ஹரியானா எல்லைப் பகுதியில் ஷம்பு என்ற இடத்தில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உத்தரவாதம், விவசாய கடன் தள்ளுபடி, வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். பிப்ரவரி 13ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டம் 200வது நாளை எட்டியுள்ளது. இந்த சூழலில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் ஷம்பு எல்லைப் பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் இல்லாமல் எதுவும் சாத்தியமாகாது என்று தெரிவித்தார். लेकिन वो इतने निर्दयी नहीं है, ये खाना देते हैं पूरे देश को. इतना सब होने के बाद भी ये लोग खुले दिल से पूरे देश को आज भी अनाज दे रहे हैं. ये चाहे तो सब कुछ बंद कर सकते हैं देश का, लेकिन बड़ा दिल है इनका बहुत ज्यादा, और सरकार को भी बड़ा दिल दिखाना चाहिए इस मामले में. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடப் போவதாக வெளியான தகவல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த வினேஷ் போகத், அரசியல் குறித்து பேச தாம் இங்கு வரவில்லை என்றும், அரசியல் தொடர்பாக பேசினால் விவசாயிகள் போராட்டத்திற்கான நோக்கம் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநில விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் டெல்லி நோக்கி புறப்பட்டனர். ஆனால் அவர்கள் டெல்லி எல்லைப் பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதையடுத்து பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் ஷம்பு பகுதியில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜீவ்.